உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்காது. இதத்தானே நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அம்மா நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அப்பா நீங்க சொல்லுங்க, மது வந்து வீட்டுக்கு மருமகளா வரணும் தானே ஆசைப்பட்டோம். அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாம் கை கூடி வரப்போ ஏப்பா வேண்டாம்னு சொல்றீங்க? என்ன நீ படுற அதே கஷ்டத்தை இவனும் படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அந்த வீட்டுக்கு நீ கல்யாணமாகி போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இது வரைக்கும் உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? அப்படியே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஒவ்வொரு நாளும் பெரிய முதலாளி கிட்ட நீ எவ்வளவு அவமானப்படுறன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அதே நரக வேதனையை இவ்வளவு அனுபவிக்கணுமா? அக்காவுக்கு நடந்தது மாமாவுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம்ப்பா. அதனாலதான் அவர் என்ன அக்காவை ஏத்துக்காம இருக்காரு. ஆனா இது அவரோட சம்மதத்தோட தானே நடக்க போகுது. ஆனா அவர் முழு மனசோட சம்மதிக்கலையம்மா. புள்ளைய காப்பாத்தினியங்கிற நன்றி கடனுக்காக அவர் அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நீ என் மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் முகமே மாறிடுச்ச. ஆனா கொடுத்த வாக்கு அவரை காப்பாத்த வேண்டியதுன்னு சொல்லிருக்காரு. சரிம்மா, அவர் கொடுத்த வாக்குப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாருன்னு வச்சுக்கோ. ஆனா அதுக்கு பிறகு உன்னை நல்லபடியா அவர் வாழ விடுவாருங்கிறதுக்கு என்னம்மா உத்தரவாதம்? முதல்ல இவ கல்யாணம் பண்ணி வரட்டும்பா. அவளுக்கு துணையா நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் ஒன்னா நாங்க சமாளிச்சுப்போம்பா. இல்லம்மா, தெரிஞ்ச என் பொண்ண பாழும் கிடத்துல தள்ளுறதுக்கு நான் தயாரா இல்ல. பெரிய முதலாளி பரம்பரை பணக்காரரு. அவரோட திமிரும் அகங்காரமும் இன்னைக்குமே அடங்காது. கல்யாணத்துக்கு பிறகும் இவ்வளவு அவர் பார்க்கும் போதெல்லாம் தன்னோட மக உசுர காப்பாத்தின புண்ணியவதின்னு நினைக்கப்பட்டாருமா. இந்த நாட்ராயனோட மகன்னு தான் அவர் மனசுல தோணும். அந்த ஆத்திரத்துல அவர் எப்படிமா இவள நிம்மதியா வாழ விடுவாரு? புருஷ வீட்லயே இவ வாழ வெட்டியா வாழணும். அப்படி ஒரு கல்யாணமே என் மகளுக்கு வேண்டாங்கிற. இப்ப மட்டும் நீங்க இவ்ளோ பேசுறீங்கல்ல, இதெல்லாம் ஏன்பா நீங்க முன்னாடியே யோசிக்கல? இந்த கல்யாணம் வேணான்னு நீங்க ஈஸியா முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஜீவாவை வேண்டான்னு என்னால நினைக்க முடியலப்பா. ஏன்னா நான் அவரை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்ப்பா. நான் ஜீவா மேல எந்த ஃபீலிங்கும் இல்லாம தான் இருந்தேன். இவர்தான் உன் புருஷன், இவர்தான் நீ கட்டிக்க போறேன்னு நீங்க தானே என் மனசுல ஆசைய வளர்த்தீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை காதலிக்கவே ஆரம்பிச்சேன். ஜீவா கூட பழக பழக எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. அவர் இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அன்னைக்கு யாருமா சொன்னது உன்னை காதலிக்க சொல்லி? நான் தானே. இன்னைக்கும் நானே சொல்றேன், மறந்துடாம. முடியாதுப்பா. உங்க சுயநலத்துக்காக நீங்க லவ் பண்ண சொல்லுவீங்க, அதே சுயநலத்துக்காக நீங்க மறந்துடுன்னு சொல்லுவீங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால என் மனசுல மாத்திக்க முடியாதுப்பா. நான் ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இன்னொரு தரவும் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு, என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்கே பெட்டி உன்னை பொலி போட்டுருவான் பாத்துக்க. உனக்கும் ஜீவாவுக்கு கல்யாணம் நிச்சயமா நடக்காது. இதுதான் என் முடிவு. அப்ப என் முடிவை நானும் சொல்லிடுறேன்ப்பா. எனக்கு ஜீவா வேணும். நீங்க சம்மதிக்கலனா நானே அவனை இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ அப்பன் பேச்ச மீற நீ தயாராயிட்ட. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? உன்னைய வெளியே விட்டா தானே நீ உன் இஷ்டத்துக்கு ஓடி போவ. இனிமே இந்த வீடுதான் உன்னோட உலகம். இந்த வீட்டை விட்டு வெளியே நீ காலடி எடுத்து வச்ச
உன் காலை உடைச்சிருவேன். என்ன பண்றீங்க? அப்பா அப்பா கதவை திறங்க. எனக்கு கதவை அப்பா அப்பா என்ன ஜீவா கூட சேர்த்து வைங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா கதவை திறங்கப்பா. அப்பா அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா இதெல்லாம்? எனக்கே ஒண்ணும் புரியலடா. தலையே சுத்துது. இந்த மனசுல ஏதோ காத்து கருப்பு தான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அம்மா அக்கா கதவை திறங்க. அப்பா என்ன கண்ணு? அப்பா அப்பா எல்லாரையும் மாதிரி நீ எதை நிஜம் நம்பிட்டியா? இதுவும் ஒரு நாடகம் தான் கண்ணு. எதுக்குப்பா? மது கிட்ட சொன்ன அதே காரணம் தான்மா. பெரிய முதலாளி பேர்ல இன்னும் கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அவர் கொடுத்திருக்கிற வாக்கு மட்டும் உண்மையா இருக்குன்னு வையே, அவர் வாக்கு மாற மாட்டாருமா? நம்ம கூட தேடி வந்து நாட்டாயா உன் பொண்ணை என் மகனுக்கு கட்டி கொடுன்னு உரிமையோட கேட்பாரு. அப்பா கதவை திறங்க. ஆனா நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அவர் சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா போகட்டும்னு விட்டுருவாரு. என்னதான் செய்யறாருன்னு பாப்போமே. இத நான் மதுக்காக மட்டும் செய்யல, உனக்காகவும் சேர்த்துதான் செய்யறேன். விளங்கல இல்ல, அவரே வந்து மதுவை மருமவளா கூப்பிட்டு போறதுதான் நல்லது கண்ணு. ஏன்னா ஒரே வீட்டுல தங்கச்சியை மட்டும் கொண்டாடிட்டு அக்கால மட்டும் தட்டிட முடியாது பாரு. கண்ணு, அவராவே வந்து மதுவை அவர் மருமவளா கூட்டிக்கிட்டு போனாதான் வேற வழி இல்லாம அவர் உன்னையே ஏத்துக்க வேண்டியிருக்கு. என்ன? அதெல்லாம் சரிப்பா. இதெல்லாம் மதுக்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுப்பா. காரியமே கெட்டுரு. இப்ப பாத்தீங்கள அவளோட தவிப்பு வேதனைய, இது நம்ம முன்னாடியே சொல்லிட்டு செஞ்சா ரொம்ப செயற்கையா தெரியும். முதலாளி நடக்கிறதெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் போலின்னு தெரிஞ்சிருமா? ஆனா இப்ப நான் பெரிய முதலாளி கண்ணு முன்னாடியே மதுவை தரன்னு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். வீட்டுக்குள்ள ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்த உடனே நிஜம்தான்னு பெரிய முதலாளிக்கு நம்பிக்கை வரும். மதுவை அவரோட மருமவளாக்கிக்குவாருமா, அதுவும் முழு சம்மதத்தோட. எப்படி? என்னங்க ஆ? உள்ள இருந்து சத்தமே வரலங்க. ஆ, ஆ. நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அடங்கி போயிருப்பா. மது ஐயோ மது என்ன பண்ணிட்டே மது? மது ஐயோ மது ஐயோ எனக்கு வந்து நம்ம பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. வாங்க வாங்க கதவை திறங்க. என்னாச்சு? ஆ? சீக்கிரம் வாங்க. என்னம்மா? நான் என்ன பண்ணேன்? இரு. மது
உனக்கு உயிர் கூட போகலாம். ஆனா அது நடக்காம உன்னை காப்பாத்த இதே மண்ணை சேர்ந்த ஒரு பெண் வருவா. அவதான் உனக்குன்னு பிறந்தவ. ஜீவா, என்னடா ஒரே யோசனையா இருக்க? மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. என்னை யார் ஆபத்துல இருந்து காப்பாத்துவாங்களோ அந்த பொண்ணு தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லி அந்த சித்தர் சொன்னாரு. ஆமாடா, இப்போ வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் சித்தர் மதுவை பத்தியா சொன்னாரு? இல்லடா, மதுவை பத்தி எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி தோணுனதே கிடையாது. எல்லா இடத்துலயும் மதுவா மயிலான்னு ஒரே குழப்பமாவே இருக்குடா. இல்லடா, ஆனா அந்த மது தான் என்னை காப்பாத்துனா. நான் அதை கண்ணால பார்த்தேன்டா. மச்சான், அந்த சித்தர் சொன்னது சரினா அந்த மயில் தானே என்னை காப்பாத்திருக்கணும். இப்ப கூட உண்மையிலேயே உன்னை காப்பாத்தினது மயிலா இருக்கலாம்ல. மது சீன் போடலாம்ல. கரண் ஷாக் விஷயத்துல கூட அதானே நடந்துச்சு. ஆமா இல்ல, இதுலயும் அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மது கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம பொய் சொல்றவதான். மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. ஆனா அது கன்ஃபார்மா இல்லையாங்கிறதான் எனக்கு தெரியல. என்னடா டவுட்? குருமூர்த்தி அடிபட்டு விழுந்தப்போ மயில் அங்க இருந்தாடா. நான் பார்த்தேன் மச்சான். ஜீவா, ஒரு செகண்ட் தான் இருக்கும், மறைஞ்சிட்டாடா. அது கனவா கதையா ஒரே டவுட்டாவே இருக்குடா. ஆனா நான் பார்த்தேன் மச்சி, மயில நான் பார்த்தேன். டேய் மச்சான், உண்மையதான் சொல்றியடா? ஆனா அந்த குருவை அடிச்சு என்னை காப்பாத்துனது மதுதான்டா. நான் பார்த்தேன்டா அத. அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த குருமூர்த்தி உன்னை சுட வந்தப்ப என்ன நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்லு. டேய், அதான்டா, நான் அங்க உட்காந்துட்டு இருந்தேன், குரு அங்க வந்தான். அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் தகராறு நடந்தது. நான் அவனை தள்ளி விட்டேன், அவன் என்ன கீழே தள்ளி விட்டான். அப்புறமா நான் கீழே விழுந்துட்டேன். என்னை துப்பாக்கி எடுத்து அவன் என்னை சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டினான். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. அவன் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். நான் பார்க்குற நேரத்தில் அந்த மதுதாண்டா கட்டையை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. அப்போ மது அடிச்சதுனாலதான் குரு கீழே விழுந்தான்றத நீ கண்ணால பார்த்த. அடிச்சத பார்க்கல மச்சான். ஆனா அவ கையில கட்டையோட தான்டா நின்னா. ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி மயில் அடிச்சதா கூட இருக்கலாம்ல. வாய்ப்பு இல்லடா. ஆனா நான் அங்க மயில பார்க்கவே இல்லையேடா. டேய், என்னடா ஆனா அவனான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மச்சான். நான் எங்க அப்பா சொல்ற பொண்ணை தான் கட்டிப்பேன்னு சொல்லி நான் எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எங்க அப்பா வேற மதுவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அப்பவே வாக்கு கொடுத்துட்டாரு. ஆமா, உங்க அப்பா பெரிய அரிச்சந்திர பிரபு. கொடுத்த வாக்க மாத்தி செஞ்சுட்டா உலகம் சுத்திர நின்னு போயிருமா? டேய், நல்லா சொல்றேன் கேட்டுக்க. உங்க அப்பா கல்யாணம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்தது உன்னை காப்பாத்தின பொண்ணுக்கு தானே? ஆமா, மதுவுக்கு இல்லையே. ஒருவேளை மயில் உன்னை காப்பாத்தி இருந்தா அவளதானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கரெக்ட் தான் மச்சி. ஆனா மயில் தான் காப்பாத்தலான்னு எப்படி நிரூபிக்கிறது? டேய், நம்ம எதுக்குடா இருக்கோம்? பாத்துக்கலாம். சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வா, இவங்க அப்பா கிட்ட போவோம். இந்த மாதிரின்னு சந்தேகத்தை சொல்லுவோம். அவங்க அப்பா நல்லா விசாரிச்சு தெளிவுபடுத்திக்கிட்டு அப்புறம் யார கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவு பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் சரிடா. நீயும் நானும் சொல்லி யாரா கேப்பா? இத ஜீவா தான் சொல்லணும். நம்ம வெறும் சாட்சி தான்டா. நம்மள யாராவது கேட்டா ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லிப்போம். புரியுதா? ஜீவா, வா போலாம்.
படுபாவி இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டாலே. டேய் இருமச்சான் பாத்துட்டு வரோம். இப்படி பண்ணிட்டீங்கடா. டேய், எங்க நீ அந்த டாக்டர் எங்கடா போய் பாரு. சீக்கிரம் போடா, போய் எங்க கூட்டி வர போடா. என்னாச்சு? இதன கையில ரத்தம். என்ன பண்றது? அம்மா, இப்போ உன்னை கை விட்டு போயிருவா போல இருக்கு. கடைக்குட்டிக்கு ரொம்ப பாசத்தை கொண்டு வளர்த்தம்மா. எப்படி ரத்தம் கொட்டுது பாருங்க. என் பொண்ணு பொழப்பானா இல்லையானே தெரியலையா? என்ன நடந்துச்சுன்னு கேக்குறல்ல, அது முதல்ல சொல்லுங்க. அவங்களுக்கு நமக்கு ஏன் நீ வச்சாது எட்டாது கணிக்கு ஆசைப்படாத. இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம்னு சொன்ன. அழுதுகிட்டே இருந்தவன் டக்குன்னு ஓடி போய் ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு கையை அறுத்துக்கிட்ட. அச்சோ, என்னம்மா ஏய், என்ன காரியம் பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க? கதவை உடைச்சு தம்மா வெளியே கொண்டு வந்திருக்கோம். டேய் வாடா இங்க. என்னடா பாடுறா. ஒண்ணு விளங்க மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டாக்டர், நீங்க முதல்ல என்னன்னு பாருங்க. கையை காட்டுங்க. என் கையை விடுங்க. மது, please, கையை விடுங்க. ஐயோ, விடுங்க. சொன்னா கேளுங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன சாகவாவது விடுங்க. விடுங்க. ஐயோ, விடுங்க. நான் சொல்றேன் இல்லம்மா, முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ப்ளீஸ் டாக்டருக்கு கோஆபரேட் பண்ணுமா. இல்ல அங்கிள், நான் ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்களே எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஆனா எங்க அப்பா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சரிம்மா, நான் சொல்றத கேளு. என் மகனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தரேம்மா. இது கோல்டன் அவர்மா. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ண, அப்புறம் நான் பேசுறேன். முடியாது அங்கிள். ஒரு பொருள் கிடைக்காமலே இருந்திருந்தா பிரச்சனை இல்ல. இது உனக்கு தானே சொல்லி 10 நிமிஷத்துல திரும்ப போடுங்கிட்டா, இது உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? என்ன சாக விடுங்க. மது, ஐயோ, அந்த பொண்ணு இவ்வளவு பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அவ நம்ம பையனை காப்பாத்துனவங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. சரிம்மா, நீ நாட்டாயம் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். போதுமா? அப்பா, அப்பா, இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம்ல. தம்பி கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. புடி புடி புடி. ஐயோ, பைத்தியக்கார பொண்ணு. இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. முதலாளி, நீங்க எங்க வீட்டு குல தெய்வத்தையே காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நான் முதல்ல பொண்ணு போய் பாரு. போ. வாங்க, நீங்களும் வாங்க. மதுவை ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பெரிய முதலாளி சம்மதிச்சிட்டாரு.
நம்ம காயத்ரி வாக்கப்பட்ட அதே குடும்பத்துக்கு மதுவும் மருமவளா போக போகுது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தானே இந்த பூசையில. ஆக அப்படி இப்படின்னு இத்தனை நாளா இந்த ஆசையெல்லாம் உன் மனசுக்குள்ளேயும் அடக்கி வச்சுக்கிட்டே தான் நீ சுத்திக்கிட்டு இருந்திருக்கிற இல்ல? இல்லங்க, இத சாதிச்சதுக்காக நீங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டேன்.